இந்த கதையை எழுதியவர் நிதிஷ்குமார். நீங்க நம்பினாலும் சரி, இல்ல நம்பாம போனாலும் சரி, நம்ம நாடு மூடநம்பிக்கையோட பிடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மூடநம்பிக்கையால பல குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. அதுல ஒரு கதை தான் இந்த கதை. குஜராத்ல வாழ்ற மக்கள் தங்களோட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நாள் ஜோயஸ் குடும்பத்துக்கு நடந்தது. அது ஒரு மூடநம்பிக்கை. உங்க மகனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க நம்புனா அப்புறம் வங்காளத்துக்கு கூட்டிட்டு போங்க. அங்க மட்டும்தான் இந்த பில்லி சூனியத்துக்கு தீர்வு இருக்கு. ஜேஎஸ் பாய், உங்களோட சொத்து மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த கோடி ரூபாயை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜேஎஸ் பாய் அப்புறம் அவங்க மனைவி விமலா, அவங்களுக்கு சுமித் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவனை பத்தி அந்த ஊர் மக்கள் பேசுறத அவங்க ரொம்ப வேதனையோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுமித் 7-8 வருஷங்களா படுக்கையில இருந்து எழுந்திருக்கவே இல்லை. அவன் பேசுறது கூட இல்லை. ஆனா அவனை அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப இளமையான மகன். அவனுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கு. இதனால ஜேஎஸ் பையோட வீட்டில் எப்பவுமே கவலையாவே இருந்தாங்க. சுமித்தை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். ஆனா சுமித்துக்கு உடம்பு சரியா போகல. அக்கிம் விஷயத்துல கூட மௌலி, தந்திரி, அகோரி இந்த மாதிரி பல லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கேன். ஆனா சுமித்தோட நிலைமையில கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு போறது, 13 அமாவாசைகளுக்கு காக்காவுக்கு பச்சை இறைச்சியை கொடுக்கறது, பீப்பால் மரத்துக்கு தண்ணி கொடுக்கறது, நான் எவ்வளோ செஞ்சேன் நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க. ஆனா இப்ப என்ன வங்காளத்துக்கு போக சொல்றீங்க. இங்க இந்தியாவில் இல்லாதது அங்க என்ன இருக்கு? ஜெய்ஸ் பையோட இந்த கேள்வியால அங்கிருந்த எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அப்போ ஜெய்ஸ் பையோட மனைவி விமலா ஜெய்ஸ் பை கிட்ட கேக்குறாங்க, என்னங்க, நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுங்க. நாம ஒரு வாட்டி போய் பார்க்கலாம்ல. நம்மளோட வேண்டுதலே நம்மளோட குழந்தை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது தான் மகன் சரியாயிடணும் அப்படின்னு ஒரு அம்மாவோட இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் விமலாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க சொல்றவங்களோட பேச்சை கேட்டு ஜெய்ஸ் பாய் கனத்த இதயத்தோட கொல்கத்தாவில் இருக்கிற நிம்தலா காட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல செத்து போனவங்கள கூட பில்லி சூனியத்தோட உதவியால உயிரோட வர வைக்க முடியும். ஜெய்ஸும் விமலாவும் நிம்தலா காட்டுக்கு போனதும் அந்த இடத்துல இருந்த ஒரு அகோரி தான் நாக்கில கற்பூரத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை சுத்திக்கிட்டு வரத அவங்க பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு கீழே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. தனக்கு எதிரில் ஒரு அகோரி இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அந்த அகோரி தான் வாயில எரிஞ்சிட்டு இருந்த அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த பொண்ணு மேல தூக்கி போடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போய் கீழே படுத்திருந்த அந்த பொண்ணு திடீர்னு எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறாங்க. அந்த அகோரி உண்மையிலேயே ஜெய்ஸ் அப்புறம் விமலாவோட கண்களுக்கு முன்னாடி உயிரில்லாம கீழே கிடந்த ஒரு பொண்ணுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. விமலாவும் ஜெய்ஸ் பாயும் அதை பார்த்த உடனே அவங்களோட கண்ணில் பிரகாசம் தெரியுது. இந்த பில்லி சூனியத்தை பார்த்த உடனே அவங்க இது எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுமித்தை குணப்படுத்தணும்னா அவனை அவங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஜெய்ஸ் தன்னோட மகனை குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவற விடவே மாட்டாரு. அதனால உடனடியா சுமித்தை அந்த அகோரி கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த அகோரி சுமித்தை இந்த நிலைமையில பார்த்துட்டு சுமித்தை தொடக்கூட மறுத்துட்டாரு. ஜெய்ஸ், உன் மகனோட உடம்புல ஒரு பேய் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாள் அவனோட உடம்புல அந்த பேய் இருந்துகிட்டே இருந்தா அவனை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. கூட்டிட்டு போ, அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போ. என்னால அவனுக்கு உதவி பண்ணவே முடியாது. அகோரி பிரிஜ்லாலோட பேச்சை கேட்டு விமலாவும் ஜெய்ஸும் அந்த அகோரியோட காலில் விழுறாங்க. அகோரி பாபா, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நாங்க ரொம்ப ஆசையா உங்ககிட்ட வந்திருக்கோம். பாபா, நீங்க எவ்வளோ காசு கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன். நீங்க எப்படியாவது தயவு செஞ்சு என் மகனை காப்பாத்துங்க. விமலா ஜெய்ஸோட பேச்சை கேட்ட உடனே அந்த அகோரி மனசிறங்கி வராரு. அப்புறம் அவரு சுமித்தோட தலையில செல்லமா தட்டி கொடுக்குறாரு. சரி, நான் அந்த பேயை உன் மகனோட உடம்புல இருந்து ஓட்டுறேன். நான் அந்த பேயை பிடிச்சி நான் அந்த பேயை சிறைப்படுத்துவேன். அதுக்கப்புறம் உன் மகன் சரியாயிடுவான். அவனை பூரண குணமாக்குறது என் பொறுப்பு. ஆனா முதல்ல இந்த பேய் ஓட்டுற சடங்குக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் ஜெய்ஸ், நீ அந்த பேயை உன் மகனோட உடம்புல இருந்து உன்னோட உடம்புக்கு வாங்கிக்கணும். உங்க மகனோட உடம்புல இருக்கிற அந்த பேயை நீங்க எதிர்த்து போராடணும். உங்க மகனை குணப்படுத்துறதுக்கு இது மட்டும்தான் இருக்கிற ஒரே வழி. அகோரி சொன்னதை கேட்டு ஜெய்ஸ் ஷாக் ஆகுறாரு.
தன்னோட மகனோட உயிரை காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரை பணைய வைக்க வேண்டியதா போயிடுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் விமலாவும் ஜெய்ஸும் சரின்னு சொல்றாங்க. அந்த அகோரி பிரிஜ்லால் சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் நைட் 12 மணிக்கு கையில 25 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க அந்த அகோரி பிரிஜ்லால் பாதி எரிஞ்சு போன ஒரு பொண்ணோட பிணத்து மேல உட்காந்துக்கிட்டு யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க பையன் பெரிய அதிர்ஷ்டசாலி. இதை பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கன்னிப்பனோட உடம்பை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நெருப்பு அணையறதுக்குள்ள நான் உங்க மகனை குணப்படுத்தியே ஆகணும். நீங்க உங்க மகனை கூட்டிட்டு வாங்க. அந்த பணத்தை இப்ப நீங்க எங்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பூஜை முடியற வரைக்கும் இந்த பூஜையில யாருமே தலையிடக்கூடாது, புரிஞ்சதா? அகோரி பிரிஜ்லால் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஜெய்ஸ் சொல்றாரு, இல்ல இல்ல, அப்படி எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். என் பையனுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என் பையனோட உடம்புல இருந்து அந்த பேய் எடுத்து என் மேல அதை ஏவி விடுங்க. அந்த பேய்க்கு நடக்க போற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்த 25 லட்சம் ரூபாய் கேஷை ஜெய்ஸ் அகோரி பிரிஜ்லால் கிட்ட கொடுக்குறாரு. பிரிஜ்லாலுக்கு பணம் கிடைச்ச உடனே அவர் அந்த சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஜெய்ஸோட நெத்தியில சில மிருகங்களோட ரத்தத்தை பூசி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்பு முன்னாடி உட்கார வைக்கிறாரு. அவர் கையில ஒரு மண்டை ஓட்டியும் கொடுத்துட்றாரு. அப்புறம் ஜெய்ஸ் சுத்தி வந்து அந்த அகோரி பாபா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விமலா ஒரு ஓரமா நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவரும் மகனும் சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வரணும்னு அவங்க தன்னோட மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அகோரி மந்திரத்தை உச்சரித்த உடனே அந்த தீப்பிழம்புகள் வேகமா எரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல கரும்புகை சூழ்ந்துருது. சுமித்தை சுத்தி 2 கருப்பு நிழல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த அகோரி பிரிஜ்லால் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்புல இருந்து ஒரு துண்டை எடுத்து ஜெய்ஸோட நாக்கில் வச்ச உடனே அவரை பாயமோட சொல்லிடுறாரு. இந்த சடங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதால நெருப்புல சுட்டாலும் அவர் வாயை திறக்கவே இல்லை. அப்போ அந்த அகோரி பிரிஜ்லால் ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து அதை ஜெய்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. இதை குடி, இதுக்குள்ளதான் அந்த பேய் இருக்கு. நீ இதை குடிச்ச உடனே அந்த பேய் உனக்குள்ள வந்துடும். அப்போதான் உன் மகனை பிடிச்சிருக்கிற அந்த பேயை எதிர்த்து உன்னால சண்டை போட முடியும். இதை குடி. ஜெய்ஸோட நாக்குல அந்த அகோரி நெருப்ப வச்ச உடனே ஜெய்ஸோட நாக்கு முழுவதும் எரிஞ்சிருது. அந்த நேரத்துல அவர் பட்ட அந்த வலி அவருக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனா தான் மகனை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெய்ஸ் இந்த எல்லா வலியும் தாங்கிட்டு அமைதியா இருக்காரு. அந்த அகோரி பிரிஜ்லால் சொன்ன மாதிரியே ஜெய்ஸ் அந்த பேய் இருக்கிற பாட்டிலை வாங்கிக்கிறாரு. அப்புறம் ஒரே மூச்சில் குடிக்கிறாரு. அந்த பாட்டிலில் யாரோ ஒருத்தங்க மஞ்சளை கலந்த மாதிரி அவ்வளோ கசப்பா இருந்தது. அந்த பாட்டிலை குடிச்சு முடிச்ச உடனே ஜெய்ஸோட கண்கள் சிவக்குது. வா பேயே வா, உனக்கு எப்படிப்பட்ட ஒரு உடம்பை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் பாரு. இப்போ நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன். என் வேலையை சீக்கிரமா முடிச்சிரு. அகோரி பிரிஜ்லால் அப்படி சொன்ன உடனே ஜெய்ஸ் ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட சிரிப்புல விசித்திரமான வலி தெரிஞ்சது. விமலா ஜெய்ஸோட இந்த சிரிப்பை கேட்டதும் தன்னோட கணவரோட உடம்புக்குள்ள பேய் வந்துருச்சு அப்படின்னு அவங்க உறுதியா நம்ப ஆரம்பிச்சாங்க. சீக்கிரம் தான் மகனுக்கும் குணமாயிடும்னு அவங்க நம்பினாங்க. தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு தான் கணவருக்காகவும் தான் பையனுக்காகவும் அவங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையில ஜெய்ஸ் சுயநினைவே இல்லாம இருந்தாரு. அப்போ அந்த அகோரி பிரிஜ்லால் ஜெய்ஸ்க்கு ஒரு கத்தியை கொடுக்குறாரு. அப்புறம் அவரோட மகனுக்கு எதிரில் நிக்க வைக்கிறாரு. அப்போ அந்த அகோரி ஜெய்ஸ் கிட்ட சொல்றாரு, உன் மகனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆவி கிட்ட நீ பேசு. அதுகிட்ட சொல்லு, அவனோட உடம்பை விட்டு வெளியே வர சொல்லு. அது மட்டும் அவனோட உடம்பை விட்டு வெளியே வரலன்னா நீ அதோட கதையை முடிச்சிடு. ஜெய்ஸ் அகோரி பிரிஜ்லால் சொன்னதை அப்படியே கேட்டாரு. தன்னோட பையன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அகோரி பிரிஜ்லால் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த அகோரி முன்ன ஜெய்ஸோட வாயில நெருப்பு போட்டதால ஜெய்ஸோட வாயில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ஜெய்ஸோட மகன் சுமித் அசையாம அதே இடத்துல படுத்துக்கிட்டு இருந்தான். தான் அப்பா தனக்காக இவ்வளோ வலியை அனுபவிக்கிறாருன்னு தெரிஞ்சு சுமித்தோட கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. அப்போ சுமித்தை பார்த்து ஜெய்ஸ் சொல்றாரு, சொல்லு பேயே, சுமித்தோட உடம்பை விட்டு நீ போவியா இல்லையா? நீ மட்டும் சுமித்தோட உடம்புல இருந்து வெளியே போகலன்னா சுமித்தோட உடம்பையே மொத்தமா அழிச்சிடுவேன். சீக்கிரம் சொல்லு, சொல்லு பேயே.
ஜெய்ஸ் போதையில ஒரு கொடூரமான விலங்கு மாதிரி மாறிட்டாரு. தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அவருக்கு கொஞ்சம் கூட புரியல. அவருக்கு எதிரில் படுத்துட்டு இருக்கிறது அவரோட மகன். தான் மகன் சுமித் தான் படுத்துட்டு இருக்கான்னு அவருக்கு கொஞ்சம் கூட புரியல. ஜெய்ஸ் இவ்ளோ முறை கேள்வி கேட்டோம் சுமித் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராததால ஜெய்ஸ் தான் கையில வச்சிருக்கிற அந்த கத்தியை ஓங்கி தான் மகன் சுமித்தோட உடம்ப வெட்டுறாரு. இத பார்த்ததும் விமலா அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அப்புறம் ஜெய்ஸை நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறாங்க. அப்போ அந்த அகோரி பிரிஜ்லால் விமலாவை பிடிச்சிட்டு சொல்றாரு, நிறுத்து பைத்தியமே, என் பூஜை இன்னும் முடிவடையல. நான் இதுக்கு 2 பேரை பலி கொடுக்கணும். இன்னும் ஒருத்தர் மட்டும் சாகணும். இப்படி இருந்தாலும் இது வருஷத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை நடந்துரும். ரொம்ப பணக்காரங்களாகிய நீங்க உங்களோட மூட நம்பிக்கையால சாகிறதுக்காகவே எங்கிட்ட வருவீங்க. அதுக்கு பதிலாக எங்கிட்ட நிறைய பணத்தை கொடுக்குறீங்க. ஆச்சரியமா இருக்கு. இப்படி சொல்லிட்டு விமலாவை கீழே தள்ளி விடுறாரு. விமலா தூரமா போய் விழறாங்க. அப்போ அந்த அகோரி ஜெய்ஸை பார்த்து ஜெய்ஸோட தலையை அவரு தடவி கொடுக்குறாரு. மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. என்னால் இந்த சின்ன வேலையை கூட செய்ய முடியல. சுமித்தோட உடம்புல இருந்து அந்த பேயை என்னால் ஓட்டக்கூட முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல அடிமையே, என் நீதிமன்றத்தில் மன்னிப்பே கிடையாது. மரண தண்டனை, மரண தண்டனை. உனக்கு மரண தண்டனை கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அகோரி அப்படி சொன்ன உடனே ஜெய்ஸ் தான் கையில இருந்த அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு தன்னோட கழுத்துக்கு நேரா அதை வச்சுக்கிட்டு அவரு அந்த நெருப்பை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்போ கீழே விழுந்திருந்த விமலா நடக்க போறத தடுக்க முயற்சி பண்ணாங்க. இருங்க, என்னங்க இருங்க, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளுங்க. குழந்தை நம்மள விட்டுட்டு போயிட்டான். இப்ப நீங்களும் விட்டுட்டு போறீங்களா? எழுந்துடுங்கன்னு சொல்றல்ல. இந்த அகோரி பாபா என்ன பண்ணானே தெரியல. உங்களுக்கு என்ன கலந்து கொடுத்தான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. தயவு செய்து எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றேன் இல்ல. விமலா ரொம்ப சத்தமா கத்தி கத்தி ஜெய்ஸை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜெய்ஸ் விமலா சொன்ன எதையும் கண்டுக்கல. அவர் நேரா எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு கிட்ட போனாரு. அப்புறம் அந்த கத்தி எடுத்து ஜெய்ஸ் தன்னோட கழுத்தை வெட்டிக்கிட்டாரு. அவரோட உடம்பும் அதே நெருப்புல விழுந்துருச்சு. தன்னோட மகன், தன்னோட கணவர், இவங்க 2 பேரும் ஒரே ராத்திரியில ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போனதால விமலாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிட்டதா சொல்றாங்க. ஆனா எப்படியோ அந்த நிம்தலா காட்டுல இருந்து இவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவம் உண்மையிலேயே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம நாட்டில் இன்னுமே மூட நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என்ன? இந்த மூட நம்பிக்கையெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குமா? எத்தனை நாளைக்கு தான் அப்பாவி மக்கள் பலிகடா ஆவாங்க? இதெல்லாம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஆனா பதில்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.